என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடகராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாத பலன், அதாவது 17/7/2026 முதல் 18/8/2026 வரை ஆடி மாதம் முழுவதும் கடகராசியில் பிறந்த அன்பு உறவுகளை இந்த 3 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. அது என்ன அந்த 3 விஷயம்? அதற்கு முன்பாக இந்த ராசிக்கு அதிபதி யாரு? சந்திர பகவான். கடக ராசியிலே 3 நட்சத்திரங்கள் உண்டு, 9 பாதங்கள். புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் கடக ராசி தான். அடுத்து பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சனி பகவான். இது 4 பாதங்களும் இதுல உண்டு. அடுத்து பார்த்தோம்னா ஆயிலிய நட்சத்திரம், இது புத பகவானுடைய நட்சத்திரம். இதில் 4 பாதத்தில் பிறந்தவர்களும் கடகராசியில் பிறந்தவர்கள் தான். மொத்தம் 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து அந்த அமைப்பினால் வரக்கூடிய அந்த 3 பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதல் விஷயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முதல் கவனம் வச்சுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவால் நமக்கு பிரச்சனை ஏற்படும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆடி மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான தொல்லைகள் அதிகமாக இருக்கும். நம்ம இப்பதான் நம்ம கடையில இந்த போண்டா டீ சாப்பிடும் போது சில கடைகளில் பார்த்தோம்னா ஓப்பனாகவே இருக்கும், அதுல தூசி போடும், எறும்பெல்லாம் உட்கார்ந்துட்டு போகும். அந்த மாதிரி அமைப்பான ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது அங்கே உள்ள ஏதாவது ஒரு பலகாரத்தை வாங்கி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு போண்டாவோ பச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வயிற்றுக்கு ஆகாமல் போகும். உஷ்ணம், அந்த சூட்டால் வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு உண்டு. நம்ம கவனமா இருந்துக்கிறோம். நல்ல விஷயம் நடந்துடும் அன்பு உறவுகளே. எதுவும் நமக்கு தீமைகள் நடக்காம பிரச்சனை நடக்காம இருக்கணும், அதுக்குத்தான் நம்ம கொடுக்குறோம். தப்பாலாம் எடுத்துக்கிறாரு. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக வீடியோ கொடுக்கல, உண்மையில சொல்றேன். நான் சொல்லும் போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் போயிட்டு இருக்கும். என்னடா நம்ம இப்படியே சொல்றோமே, தப்பா எடுத்துப்பாங்களோ? இல்லை. பிள்ளைங்களுக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க? அப்பா பார்த்து சாப்பிடுப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா, கவனமா போயிட்டு வாப்பா, இந்த இடத்துல சூதானமா இரு, இவங்க கிட்ட கரெக்டா இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்றேன். ஏன்னா நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில தான் நடக்கும். ஆனா நமக்கு இது போல தீமைகள் நடக்காம இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் உஷாரா இருக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்ல உணவுகளை எடுத்துக்கணும். அதே போல கார உணவுகள் இந்த நேரங்கள்ல வேணாம் நமக்கு. ஏன்னா ஏற்கனவே உஷ்ணமான சூரியன் நமக்கு ஒரு உட்கார்ந்து இருக்க, ஏற்கனவே காரம் நமக்கு செட் ஆகாது. காரம் செட் ஆகாது, புளிப்பு செட் ஆகாது. ஏதாவது சாப்பிட்டோம்னா நெஞ்சுக்குள்ளே எரிக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு தொந்தரவு. சொல்லுவாங்களே உணவு குழாய், ரொம்ப பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த கடகராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம தேவையில்லாத வெளி உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. உடல் மீதான் கவனம். அதே போல நல்ல குளிர்ச்சியான பொருட்கள், இளநீர் சாப்பிடுங்க. அதே போல இந்த ஆடி மாதங்கள்ல கோவில் எல்லாம் கூழ் கொடுப்பாங்க. போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, எல்லா இடங்கள்லையும் கூழ் வார்த்தல் நடக்கும். அந்த கூழ் குடிங்க, நோயற்ற வாழ்வு, தீர்க்க ஆயுள் உண்டு. அதே போல உடல் பயிற்சி கண்டிப்பா முக்கியம். இந்த மாசம் மட்டும் இல்ல, தொடர்ந்து பண்ணணும். ஆனா இந்த மாசம் நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா காலையில ஒரு 4 கிலோமீட்டராவது நீங்க நடப்பயணம் இல்லைன்னா எக்ஸசைஸ் ஓடிட்டதும் இருக்கணும், வாக்கிங் போகணும். இதால உங்களுடைய உடம்புல ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு சக்தி உருவாகும். இல்லையாங்க தினமும் ஒரு 54 தோப்பு கரணம் போடும். வீட்டில் போடும், கோயிலில் போட்டால் விசேஷம் தான். பக்கத்தில் கோயில் இருந்தால் பிள்ளையாட்ட போய் போடுங்க. பிரார்த்தனைக்கு பிரார்த்தனை, எக்ஸசைஸுக்கு நமக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி. ஒரு 54 போடுங்க. இல்லை வீட்லேயே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு 54 தோப்பு கரணம் போடுங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம். 2வது, நம்ம செய்யக்கூடிய தொழில்.
தொழிலில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும். நம்ம ஒழுங்காத்தான் வேலை பார்ப்போம், ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்போம், நமக்கு அந்த பேர் இருக்கவே இருக்காது. ஏற்கனவே ரொம்ப பேருக்கு இது இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் சாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கூடவே இருப்பாங்க பாருங்க, இவங்க நம்மளை போட்டுக்கிட்டே இருப்பா, நமக்கே தெரியாது இவங்க தான். அவங்கக்கிட்டே போய் சொல்லுவோம், இன்னும் இப்படி பேசி விட்டார் இந்த ஓனர், நான் இவ்வளோ எல்லாமே சரியாக தானே பண்ணேன். அப்படியா? ரொம்ப கவனமாக இருங்க அன்பு உறவுகள். கூட இருக்கிறவங்க கிட்ட தெளிவாக இருந்துக்கிறங்க. ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு. நமக்கு தான் இறக்க குணமே, எதா இருந்தாலும் டக்குன்னு சொல்லிவிடுவோம், மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது. அதான் நம்ம இன்னும் முன்னாடி வரவே முடியல. எல்லாரும் முன்னாடி வந்துருவாங்க, பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு வந்துடும், நம்ம மட்டும் ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நல்ல அன்பான குணமான கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தான். இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கிறோம். அடுத்து நட்புங்க. நண்பர்கள் சம்பாதிக்கிறது கஷ்டம், நட்பை சம்பாதிக்கிறது கஷ்டம். ஆனால் தேவையில்லாமல் நட்புக்குள்ள யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, அந்த சஞ்சலத்துக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. எதால உருவாகும்னு சொல்லிடுறேன்னா பண விஷயம்தான். மாப்பிள்ளை மச்சான் ஏதாவது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. அந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக காசு இருந்திருக்காது. ஐயோ என்கிட்ட இல்லையப்பா, தெரியும்ப்பா, நீ ஏதாவது ஒரு விஷயத்துல பல வந்துருமியா, இதான் ஏன் நடக்கும். அதனால அன்பு உறவுகளே, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அப்படி வராம இருக்கணும். ஏன்னா நட்பு விஷயம் இல்லையா, அவங்க கேட்டு நம்ம கொடுக்கல அப்படின்னா அது உண்மையில அவங்க நம்மளை தப்பா எடுத்துக்கிட்டு அந்த நட்புக்கு ஒரு சின்ன கசப்புத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வரக்கூடாதுங்க. எங்களுக்கு கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் ஏற்படக்கூடாது. கருமாரியம்மனை வழிபாடு செய்யும். ஆடி மாசம் அம்மன் கோயில்லாம் விசேஷமா இருக்கும். அப்ப அம்மனை பார்க்கும்போது எலுமிச்சம்பழம் வேப்பலை வாங்கிட்டு போங்க, மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் வாசனையான புஷ்பங்கள் வாங்கிட்டு போங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போங்க. மாரியம்மன் வழிபாடு மங்களம் உண்டாகும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம அம்பாள் முழுமையா இருப்ப. இந்த மாசம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு கருமாரியம்மன் தான். அப்படி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த வேப்பலை கொத்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து மறுநாள் காலையில அதை வச்சு அரைச்சு அந்த கஷாயம் போட்டு குடிங்க. வேப்பலைச்சாறு கஷாயம் வீட்டில் இருக்கிற எல்லோரும் குடிங்க, ரொம்ப நல்லது, உடல் ஆரோக்கியம். இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நமக்கு வராது. உடல் சுத்தமாகும், ரத்தம் சுத்தமாகும், நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி, வயிற்று பிரச்சனைலாம் வராது. நல்ல விஷயம் நடக்கும் அன்பு உறவுகளே, நல்லது நடக்கும். நானும் ஸ்ரீ சிம்மமுக தில்லை காளியம்மனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மகிட்ட ஜாதகம், திருமண பொருத்தம், அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் 4 குறிக்கணும். ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கு, அதான் வாட்ஸ்அப் நம்பர். அன்புறவுகள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணி வச்சுக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கு வணக்கம்.